டிப்ஸ் 942. கருவேப்பிலை, கொத்தமல்லி மலிவாக கிடைக்கும் சமயங்களில் வெயிலில் காய வைத்து ரசப்பொடியுடன் கலந்து வைத்து கொண்டால் கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லாத சமயத்திலும் ரசம் கமகமக்கும். டிப்ஸ் 943. பாயாசத்தில் முந்திரியை வறுத்து போடும் பொழுது சில சமயம் கருகிவிடும், நேரமானால் நமுத்துவிடும். இதை தவிர்க்க ஒரு கரண்டி பாயாசத்தை எடுத்து அதில் முந்திரியை உடைத்து போட்டு மிக்சியில் அரைத்து பாயாசத்தில் சேர்த்துவிட்டால் சுவை கூடும். டிப்ஸ் 944. பாலுக்கு உறைமோர் இல்லாவிட்டால் ஒரு பச்சை மிளகாய் காம்பை கிள்ளி போட்டால் கெட்டி தயிர் தயாராகிவிடும். டிப்ஸ் 945. எலுமிச்சை பழத்தை 1 மணி நேரம் தண்ணீரில் போட்டு எடுத்து வைத்தால் 6 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 946. சாப்பிட முடியாத அளவுக்கு வாழைப்பழங்கள் கொழகொழப்பு என்று கனிந்திருக்கிறதா? தோலை உரித்து பழத்தை கோதுமை மாவுடன் சேர்த்து பிசைந்து இனிப்பு பூரிகளாவோ இனிப்பு சப்பாத்திகளாகவோ தயாரித்து விடலாம், அல்லது பாலுடன் மிக்சியில் அடித்து மில்க் ஷேக் செய்யலாம். டிப்ஸ் 947. தோசை மாவு எளிதில் புளிக்காமல் இருக்க வேண்டுமா? மீதம் உள்ள அந்த மாவிற்குள் ஒரு நீளமான பச்சை மிளகாயை கீறி போட்டு வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்காது. டிப்ஸ் 948. அடை மாவில் துருவிய கேரட், கோஸ் சேர்த்து அடை வார்த்தால் டேஸ்ட் சுவையாக இருக்கும்.